அந்த ஊரு எப்பவுமே பச்சை பசேல்னு அமைதியா தான் இருந்துச்சு. ராமச்சந்திரன் அப்படிங்கிற அரசர் ஆண்ட ராஜ்யத்துல தான் அந்த ஊரும் இருந்துச்சு. தர்மத்தின் வழியில நடந்து ஜனங்க கிட்ட நல்ல பேரு வாங்கினவரு அவரு. மக்களுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமா நினைச்சு மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாத்தையுமே செய்வாரு. ராஜாவுக்கு பத்மாவதி அப்படிங்கிற மனைவியும் மகேந்திரன் அப்படிங்கிற புள்ளையும் இருந்தாங்க. அந்த ஊர்ல சிவையா அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்தாரு. அவரு ஞானி. எப்பவுமே ஏதாவது ஒரு தியானத்துல தான் இருப்பாரு. மகாராஜா ஒரு நாள் அவருடைய மனைவி பத்மாவதி கிட்ட இப்படி சொன்னாரு. ரொம்ப நாளா நான் ராஜ்யத்துக்குள்ள போகவே இல்லை. ஜனங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். சரிங்க அரசே. மகாராஜா மனைவி கிட்ட சொல்லி அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான மந்திரியை கூட்டிக்கிட்டு ராஜ்யத்துக்குள்ள போனாரு. கும்பிடுற அரசே, நீங்க ரொம்ப நல்லவரு. மக்களோட பிரச்சனை எல்லாத்தையும் நல்லபடியா தீர்த்து வைக்கிறவரு. நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லபடியா இருக்கணும். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் அரசே. விளைச்சல் எப்படி விளைஞ்சது? இந்த வருஷம் மழை நல்லா பெஞ்சதால எங்களுக்கு விளைச்சலும் நல்லா தான் விளைஞ்சது. சோளம் நெல்லுன்னு நிறைய லாபம் கிடைச்சது. ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க ஐயா. இந்த வருஷம் மழை நல்லா பெஞ்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கும் விளைச்சல் நல்லபடியா வந்திருக்கு. ஆனாலும் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நம்ம ஊர்ல மழை பெஞ்சாலும் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னாலும் என்னாகுதுன்னு தெரியல. விளையிற விளைச்சல் எல்லாம் வாடி போயிடுதுங்க ஐயா. எல்லாமே கரைஞ்சி போயிடுது. அதுதான் எப்படின்னு தெரியல. அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? மழை நல்லா தான் பெய்யுது, விளைச்சலும் நல்லபடியா விளையுது. அப்புறம் ராத்திரியோட ராத்திரியா எப்படி அது வாடி போகும்? எப்படி கரைஞ்சி போகும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. எங்களுக்கும் அதுதாங்க ஐயா புரிய மாட்டேங்குது. இந்த பிரச்சனைய முன்னாடியே நீங்க வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. நான் ரொம்ப வேலையா இருந்ததால உங்களை பார்க்க வர முடியல. நடந்தது ஏதோ நடந்து போச்சுங்க ஐயா. இதுக்கு எதனா தீர்வு இருந்தா யோசிங்க ஐயா. இப்படி ஜனங்களோட பிரச்சனைய பத்தி கேட்டுக்கிட்டு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு ராஜா போய்கிட்டு இருக்கும்போது வழியில இருக்கிற பெரிய பெரிய ஆலமரத்தோட கிளைகளும் தீஞ்சு போயிருக்கிறத பார்த்தாரு. அத பார்த்த அரசர் பச்சை பசல இருக்க வேண்டிய ஆலமரத்தோட கிளையும் இப்படி தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி எரிஞ்சு போயிருக்கே, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போனாரு. வந்துட்டீங்களா அரசே? ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? அவங்க பிரச்சனை ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்களா? இப்படி மகாராணி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ராஜா பதில் சொல்லாம ஆழமான யோசனையில இருந்தாரு. என்ன ஆச்சு அரசே? நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்லுவேன் பத்மாவதி. பெரிய பிரச்சனை தான் வந்திருக்கு. என்னாச்சு அரசே இப்படி சொல்றீங்க? மழை நல்லா தான் பெய்ஞ்சிருக்கு, விளைச்சல் நல்லா தான் விளைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஜனங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? ரொம்பவும் கஷ்டப்பட்டு விளைய வச்ச விளைச்சல் அறுவடை நேரத்துக்கு முன்னாடி எரிஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னு மகாராணி கிட்ட சொல்லி அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்காம கொள்ளாம அதுக்கு தீர்வை யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. உடனே மந்திரியையும் சேனாதிபதியையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட இந்த பிரச்சனைய பத்தி விசாரிச்சாரு. அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதுக்கான காரணத்தை அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. அரசே, நாங்க விசாரிக்க போன இடத்துல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன அது? சிவையா அப்படிங்கிற ஒரு ஞானி ஒருத்தர் நம்ம ஊர்ல இருக்காரு. அவரு ரொம்ப பெரிய ஞானியா. எப்பவுமே தவம் செஞ்சுக்கிட்டு தியானத்துல தான் இருப்பாராம். உடனே மகாராஜா அவரை தேடி போனாரு. என்னாச்சு அரசே, நீங்க இங்க வந்திருக்கீங்க? ராஜா நடந்த எல்லாத்தையுமே அந்த முனிவர் கிட்ட சொன்னாரு. முனிவர் கொஞ்ச நேரம் அதை பத்தி யோசிச்சு அவருடைய கண்ணை மூடினாரு. இது சாதாரணமா நடக்கல அரசே. இது ஒரு சாபம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நம்ம ஊரு ஆத்தங்கர ஓரமா சிவன் கோவில்ல இருந்த நந்தி சிலைய அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு அந்த இடத்த எல்லாத்தையுமே வயலா மாத்தி விளைச்சல விளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. கடவுளுடைய இடத்த ஆக்கிரமிக்கும் போது கடவுள் கோவப்படாம கூட இருப்பாரா? அப்படின்னு முனிவர் சொன்னதை கேட்டு கடவுளுடைய இடத்த ஆக்கிரமிச்சா கடவுளுக்கு இவ்வளவு கோவம் வருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனாரு. ஏதாவது தெரிஞ்சுதா அரசே? சில சமயம் நாம செய்யற நல்லது கெடுதலா போகும் அப்படின்னு தெரியாம நாம செய்யறோம். சரியான நேரத்துல மழை பெய்யாம விளைச்சல் விளையாம
மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பெருசா இடத்த ஆக்கிரமிக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த நந்தி சிலையை அங்கிருந்து எடுத்துட்டு கிணற தோண்டினேன். அதுவே இப்போ தவறா போய் முடிஞ்சிருக்கு. ஐயோ! இப்படி ஒரு வேலையை நீங்க எப்படி செய்வீங்க? கடவுளோட கோவில அகற்றி அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்படிப்பட்ட ஒரு வேலையை நீங்க எப்ப செஞ்சீங்க? எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கேன். ஆனா ஒரு முட்டாள்தனமான வேலையை செய்வேன்னு நினைக்கல. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கு இப்போ என்ன தீர்வு அப்படிங்கறத நீங்க யோசிச்சீங்களா? இதுக்கு காரணத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன செய்யணும்னு அந்த முனிவரையே கேட்டிருக்கலாமே. அவரே சொல்லியிருக்க போறாரு. மகாராணி சொன்னதை கேட்ட மகாராஜா மந்திரிய வர சொல்லி, நாளைக்கே அந்த முனிவரை நம்ம மறுபடியும் சந்திச்சாகணும், அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற காரணத்தை ராஜா தெரிஞ்சுக்கிட்டாரோ இல்லையோ, நமக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இப்படியெல்லாம் நடக்குது? கஷ்டப்பட்டு விளைய வச்ச விளைச்சல் அறுவடை செய்யற நேரத்துல ஏன் வீணா போகுதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அடுத்த நாள் விடிய காலையிலேயே எழுந்திருச்சு மகாராஜா அந்த முனிவரை பார்க்கறதுக்காக ஓடோடி வந்தாரு. என்ன அரசே, மறுபடியும் வந்திருக்கீங்க? என்னதான் நாட்டையே ஆண்டுகிட்டு இருந்தாலும் உங்களோட அறிவு எங்களுக்கு இல்லையே. பிரச்சனைக்கான காரணத்தை நீங்க தான் சொன்னீங்க. அதனால தீர்வும் நீங்க தான் சொல்லணும். நாம மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்யற வேலை இயற்கையையும் கடவுளையும் எப்பவுமே பாதிக்காத வகையில தான் இருக்கணும். எங்க அரசரு எப்பவும் எல்லாத்தையும் யோசிச்சு தான் செய்வாரு. ஆனா இந்த விஷயத்துல எங்கேயோ ஒரு தப்பு நடந்துடுச்சு. நீங்க எந்த இடத்துல இருந்து அந்த நந்தி சிலைய எடுத்தீங்களோ அதே இடத்துல அதே நந்தி சிலைய நீங்க மறுபடியும் வச்சே ஆகணும். அது எப்படி சாத்தியமாகும்? நீங்க 10 பூசாரிகளை கூட்டிக்கிட்டு வரணும். ஊரு ஜனங்க எல்லாருமே 3 நாளைக்கு தொடர்ந்து விரதம் இருக்கணும். நல்லபடியா பூஜைய செஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சிலைய அதே இடத்துல வைக்கணும். அதை கேட்டு மகாராஜா சரின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்கு போற வழியில மந்திரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த முனிவர் சொன்னபடியே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. சரிங்க ராஜா, நாங்க அப்படியே செய்யறோம். அரசர் சொன்னபடியே மந்திரி ஊஜனங்க எல்லாரையுமே வர சொல்லி அந்த முனிவர் என்ன சொன்னாரோ அத தெளிவா அவங்க கிட்ட சொன்னாரு. மந்திரி சொன்ன மாதிரியே, மகாராஜா சொன்ன மாதிரியே ஜனங்க சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கூட எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுதுன்னா அதுக்காக நாங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவோம், நிச்சயமா நாங்க விரதம் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மகாராஜா, மக்களுக்கு இந்த விஷயத்த தெரிவிச்சிட்டீங்களா? நான் மந்திரி கிட்ட சொல்லியிருக்கேன். மக்களை ஒருங்கிணைச்சு பூஜைக்கான ஏற்பாடுகளை அவரே பார்த்துப்பாரு. ரொம்ப நல்லது அரசே. இப்படி மகாராஜா அவருடைய தப்ப தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவும் பக்தியோட அந்த முனிவர் சொன்ன மாதிரி பூசாரிய வர வச்சு எல்லாருமே விரதம் இருந்து ஹோமத்தை வளர்த்து நந்தி இருந்த இடத்துல அதே நந்தியை வச்சுட்டாங்க. அப்படி சிலையை வச்சு 3வது நாள் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மரங்களும் தீஞ்சு போன இடம் மறுபடியும் பச்சை பசேல்னு மாறுச்சு. எல்லா வயல்லையும் வெளிச்சல் நெறிஞ்சி காணப்பட்டுச்சு. இத பார்த்து ஊர் மக்களும் மகாராஜாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ராஜாவா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், யாரா வேணும்னாலும் இருக்கலாம், மக்களுக்காக நன்மைகளை செய்யணும்னு நினைச்சு ஒரு வேலையை செய்யும்போது அதுல யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல கதைகளை மறுபடியும் பார்க்கணும்னா உடனே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு காலத்துல சுவர்ணகிரி ராஜ்யத்துக்கு பக்கத்துல தர்மபுரி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்து ஜனங்க தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஊரெல்லாம் பச்சை பசேல்னு வயலோட நிறைய பழங்கள் இருக்கிற மரங்களோட பார்க்க அழகா இருக்கும். அதே ஊர்ல தான் வீரையா அப்படிங்கிற ஒருத்தனும் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுடைய மனைவி பேரு மல்லிகா. வீரையா கடின உழைப்பாளி, தைரியசாலி மட்டும் இல்ல, அவன் கருணை உள்ளம் கொண்டவன். மல்லிகா புத்திசாலி, புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி. அவங்களுடையது சின்ன குடும்பமா இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறையில்லாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏங்க, இன்னைக்கு நீங்க வயலுக்கு போக வேண்டாம். காலையில இருந்தே என் மனசுக்கு ஏதோ சரியா படல. நீ எப்பவுமே இப்படிதான் மல்லிகா. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுற. வயலுக்கு போலனா நாம எப்படி வாழ்க்கைய வாழறது?
அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் விளைச்சல் நல்லா வந்திருக்கு. நம்ம மகாராஜாவோட கருணை உள்ளத்தால நம்ம ராஜ்யமே நல்லா இருக்கு. அது உண்மைதாங்க. நம்ம அரசர் ரொம்ப நல்லவர் தான். அவருடைய மந்திரியும் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப தெளிவானவரு. ஆனாலும் ஏதோ எனக்குள்ள ஒரு பயம். பயம் எதுக்கு மல்லிகா? நாம எந்த பாவமும் செஞ்சதில்ல. கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். நமக்கு துணையா அந்த கடவுள் இருக்கான். நீ அந்த முருகன் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கோ, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரிங்க, நீங்க சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வாங்க. மதியம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு நான் செஞ்சு வைக்கிறேன். வீரையா வயலுக்கு கிளம்புனா. தர்மபுரியை சேர்ந்த ஜனங்க எல்லாரும் நிம்மதியா அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நாள் நிலைச்சு இருக்கல. திடீர்னு அந்த ராஜ்யத்துக்கு எதிர்பாராத ஒரு ஆபத்து வந்துச்சு. அந்த ராஜ்யத்துக்கே தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய ஆத்துல தண்ணி வத்தி போச்சு. ஏன் குளம் குட்டையில கூட தண்ணி இல்ல. பச்சை பசேல்னு இருந்த வயல் காஞ்சு போச்சு. ஜனங்க எல்லாரும் குடிக்க தண்ணி இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியாத ஏதோ ஒரு வியாதி வந்துச்சு. ஜனங்க எல்லாரும் பாவம் நோயாளியும் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மகாராஜா இதுக்கு ஏதாவது தீர்வு தேடலான்னு நினைச்சாரு. மகா மந்திரியாரே, நம்ம ராஜ்யத்துல என்ன நடக்குது? நம்ம ராஜ்யத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி வந்துச்சு? நம்ம ராஜ்யத்துல இருந்த ஆறு எப்படி வத்தி போச்சு? இந்த பேர் தெரியாத வியாதி என்ன வியாதி? அரசே, இது ஏதோ தீய சக்தியோட வேலையா தெரியுது. நம்ம ஒற்றன் மூலமா ஒரு செய்தி வந்திருக்கு. கடலுக்கு நடுவுல மந்திர தீவுல ஒரு மாயாசுரன்னு ஒரு அசுரன் இருக்கான். அவன்தான் நம்முடைய நாட்டோட செல்வமான அந்த சஞ்சீவினி மணியை திருடி இருக்கான்னு எனக்கு தோணுது. சஞ்சீவினி மணி அவன்கிட்ட போனதால தான் நம்ம ராஜ்யத்துல இவ்வளவு பிரச்சனைங்க. அந்த மாயாசுரனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் இப்படியெல்லாம் செய்வான்? அவனை அழிச்சே அந்த மணியை கொண்டு வரக்கூடியது யாரு? சேனாதிபதி, நம்ம சேனைய தயார் பண்ணுங்க. மன்னிச்சிடுங்க அரசே, அது சாதாரண தீவில்ல, மந்திர தீவு. அந்த தீவை சுத்தி இருக்கிற தண்ணிக்கு கூட மந்திர சக்திகள் இருக்கு. நிறைய தீய சக்திகள் அந்த கோட்டைய பாதுகாக்குது. அதிக அறிவும் நிறைய திறமையும் கொண்ட ஒருத்தரால மட்டும்தான் அந்த அசுரனை ஜெயிக்க முடியும். இப்படி சொன்னா எப்படி? நம்ம ராஜ்யத்தை இப்படியே அழிய விடலான்னு சொல்றியா? இல்ல அரசே, இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. யார் அந்த சஞ்சீவினி மணியை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு பாதி ராஜ்யத்தையும் உங்க பொண்ணு பத்மாவையும் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அறிவிச்சிடுங்க. மகாராஜா ஒத்துக்கிட்டாரு. ஊர்ல 4 பக்கமும் தண்டோரா போட்டாங்க. தர்மபுரி ஜனங்க எல்லாருமே இந்த செய்தியை கேட்டு கவலைப்பட்டாங்க. வீரையாவோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. மல்லிகா, பாத்தியா நம்ம ராஜ்யத்துக்கு என்ன நிலைமை வந்திருக்குன்னு? நம்ம ராஜ்யத்து மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மல்லிகா ரொம்ப பதட்டமா, ஏங்க நீங்க என்ன செய்யலான்னு நினைக்கிறீங்க? அந்த மந்திர தீவு ரொம்ப ஆபத்தானதாமே. ஆபத்துன்னு சும்மா இருந்தா எப்படி மல்லிகா? நம்ம கூட இருக்கிறவங்க உயிருக்காக போராடும் போது என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நான் போறேன். நான் அந்த மந்திர தீவுக்கு போய் மந்திரமணியை கொண்டு வரேன். மல்லிகா அழுதுகிட்டே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, நீங்க இல்லனா நான் எப்படி? அப்ப அவளை சமாதானப்படுத்தி, உன் கவலை எனக்கு புரியுது மல்லிகா. என் மேல நம்பிக்கைய வையே. உன்னோட வேண்டுதலும் அந்த முருகனோட கருணையும் என் மேல எப்பவும் இருக்கும். நான் நிச்சயமா வெற்றியோட தான் திரும்ப வருவேன். தயவு செஞ்சு என்ன தைரியத்தோட அனுப்பி வையே. மல்லிகா புருஷனுடைய தைரியத்தை பார்த்து, அவனுடைய நல்ல குணத்தை பார்த்து மனசுக்குள்ள அவனுக்கு கையெடுத்து கும்பிட்டா. நீங்க நல்லபடியா திரும்பி வருவீங்க அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்து அவன் நெத்தியில திலகத்தை வச்சு அவனை தைரியமா அனுப்புனான். அடுத்த நாள் காலையில வீரையா வீர சாகச யாத்திரைக்கு கிளம்புனான். மல்லிகாவுக்கு தைரியத்தை கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து அவனுடைய பயணத்தை ஆரம்பிச்சான். போற வழியில தேவைப்படுற ஆயுதங்களையும் அவன் எடுத்துக்கிட்டான். வழியில எத்தனையோ கொடூரமான மிருகங்கள், கொள்ளக்காரங்க எல்லாரையுமே தாண்டி போக வேண்டி இருந்துச்சு. ஆனா போற வழியில அவன் வழி மாறி போயிட்டான். பசி தாகத்தால அவன் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசான பெண்மணியோட உருவத்துல ஒரு மாயாவி அவன் முன்னாடி வந்துச்சு. ஏன்பா, யாருனே இந்த காட்டுல தனியா சுத்திக்கிட்டு இருக்க? ஒருவேளை வழி மாறி வந்துட்டியா? ஆமா பாட்டி, நான் மந்திர தீவுக்கு போய்கிட்டு இருக்கேன்.
எனக்கு வழிதான் தெரியல. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்கறீங்களா? மந்திர தீவுக்கா? அது ரொம்ப ஆபத்தான தீவுப்பா. உன்ன மாதிரி சின்ன பசங்களால அங்க போக முடியாது. சரி, நீ தாகமா இருக்கல, இந்தா இந்த பழத்தை சாப்பிடு. உன் பசி தாகம் ரெண்டுமே போயிடும். அந்த பாட்டியோட கையில இருக்கிற பழம் பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா வீரையாவுக்கு மட்டும் ஏதோ சந்தேகம் வந்துச்சு. சின்ன வயசுல அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. தெரியாதவங்க எதை கொடுத்தாலும் அதை சாப்பிடக்கூடாது. மன்னிச்சிடுங்க பாட்டி, எனக்கு பழம் வேண்டாம். வழி சொன்னா போதும். நான் கொடுத்தத வேண்டாங்கிறல்ல, இதுக்கான பலனை நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி அந்த வயசான பாட்டி பயங்கரமான ஒரு ராட்சசியா மாறி வீரையாவை தாக்க வந்துச்சு. அப்ப வீரையாவை கையில இருந்த வாளை வச்சு அந்த ராட்சசி கூட போராடி அந்த ராட்சசிய அழிச்சிட்டான். இப்படி வழியில எத்தனையோ தடங்கல்களை தாண்டி அவன் கடைசியில அந்த கடல் கிட்ட வந்து சேர்ந்தான். அங்க இருக்கிற ஒரு படகுல ஏறி அந்த படகோட உதவியால கடல்ல பயணம் செய்ய ஆரம்பிச்சான். சில நாட்கள் பயணத்துக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான புயல்ல மாட்டிக்கிட்டான். அந்த படகு கவிழ்ந்துருச்சு. வீரையா தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு, வீரையா கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு குரல் கேட்டுச்சு. அவன் கண்ணு திறந்து பார்க்கும்போது ஒரு பயங்கரமான வெளிச்சத்தோட நீர் தேவதை அவன் முன்னாடி நின்னாங்க. வீரையா, உன்னுடைய தைரியமும் இன்னொருத்தங்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணமும் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப பெரிய முடிவு. அந்த மாயாசுர என்னுடைய சகோதரியான வனதேவதையையும் அடிச்சு வச்சிருக்கான். சஞ்சீவினி மணி கூட சேர்த்து நீ அவளையும் காப்பாத்தியாகணும். தாயே, உங்க கருணை இருந்தா போதும். நான் எதையும் ஜெயிப்பேன். அந்த மந்திர தீவுக்கு எப்படி போகணும்? அந்த மாய அசுரனை எப்படி அழிக்கணும்? அந்த நீர் தேவதை அவன்கிட்ட ஒரு சங்கு கொடுத்து, இதோ இந்த சங்கு ரொம்ப மகிமை வாய்ந்தது. இது உனக்கு இனி வழிய காட்டும். மந்திர தீவுல இருக்கிற மந்திரத்தை உடைக்கிறதுக்கு இது உனக்கு உதவி செய்யும். அங்க இருக்கிற சில காந்தர்வர்கள் உனக்கு உதவி செய்வாங்க. ஆனா அந்த மாயாசுரனை ஜெயிக்கணும் அப்படின்னா உன்னுடைய உடல் பலத்தோட சேர்ந்து புத்தி பலத்தையும் பயன்படுத்தணும். அவன் உயிர் ஒரு கிளிக்குள்ளதான் இருக்கு. அந்த கிளிய நீ பிடிச்சா மட்டும்தான் அவன் உன் பேச்ச கேட்பான். வீரையா அந்த நீர் தேவதைக்கு கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்த பயணத்தை தொடங்கினான். நீர் தேவதை கொடுத்த அந்த சங்கு அவனுக்கு வழி காட்டுறதுனால அவன் அந்த வழியில நேரா தீவு போய் சேர்ந்தான். அந்த மந்திர தீவு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாதான் இருந்துச்சு. ஆனா அந்த அழகுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு ரகசியமும் இருந்துச்சு. அந்த தீவை சுத்தி அக்னி பர்வதங்கள் இருந்துச்சு. விஷ சர்ப்பங்கள் காவல் காத்துக்கிட்டு இருந்துச்சு. வீரையா அந்த நீர் தேவதை கொடுத்த சங்கு ஊதுனதும் அங்க அவனுக்கு ஒரு தனி வழி தெரிஞ்சது. ஆனா உள்ள போய் பார்த்தா பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கிற விலங்குகளும் பயங்கரமா இருக்கிற ராட்சசர்களும் இருந்தாங்க. வீரையா அவன்கிட்ட இருக்கிற வாளை வச்சு அந்த சங்கோட உதவியால எல்லா ராட்சசர்களையும் அழிச்சான். அங்க ஒரு மந்திர குளம் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல சில கந்தர்வர்கள் ரொம்ப கவலையா உட்கார்ந்திருந்தாங்க. நீங்க எல்லாம் யாரு? எதுக்காக இப்படி கவலையா இருக்கீங்க? நாங்க கந்தர்வர்கள். அந்த மாயாசுரன் எங்க எல்லாரையும் அடைச்சி வச்சிருக்கான். நாங்க எங்களோட சக்திகள் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம். நான் அந்த மாயாசுரனை அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். நிச்சயமா உங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். மாயாசுரனுடைய கோட்டை மலைக்கு மேல இருக்கு. ஆனா அங்க போற வழியில நிறைய தடைகள் இருக்கு. நீ எங்களை விடுதலை பண்ணினா அங்க எப்படி போறதுன்னு நான் உனக்கு சொல்லுவேன். வீரையா நீர் தேவதை கொடுத்த அந்த சங்கோட உதவியால கந்தர்வர்கள் எல்லாரையுமே விடுதலை செஞ்சான். அவங்க சந்தோஷப்பட்டு மாயாசுரனுடைய குகைக்கு போறதுக்கான வழியையும் அங்க இருக்கிற மந்திரத்தை உடைக்கிறதுக்கான வழியையும் சொன்னாங்க. வீரையா, அந்த மாயாசுரனுடைய உயிர் 7 கடலை தாண்டி ஒரு கோட்டைக்குள்ள ஒரு கூண்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற கிளிக்குள்ள தான் இருக்கு. அந்த கிளிய கொன்னாதான் அந்த அசுரனும் செத்து போவான். ஆனா அந்த கிளிய சுத்தி நிறைய அரக்கர்கள் காவலுக்கு இருக்காங்க. வீரையா கந்தர்வர்கள் சொன்னது கேட்டு அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு மாயாசுரனை தேடி போய்கிட்டு இருந்தான். மாயாசுரனுடைய கோட்டை ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. சொல்ல போனா அந்த கோட்டைக்கு வெளியில காவலுக்கு இருக்கிறதே பெரிய பெரிய ராட்சசர்கள் தான். வீரையா ரொம்பவும் தைரியமா அந்த ராட்சசர்களோட போராடி கோட்டைக்குள்ள போயிட்டான். அந்த கோட்டைக்குள்ள மாயாசுரன் கண்ணை மூடிக்கிட்டு பூஜைய செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவ பக்கத்துல இருந்த தங்க பெட்டிக்குள்ளதான் அந்த சஞ்சீவினி மணி இருந்துச்சு. அடப்பட்டிருந்த வனதேவதை
பாவம் ரொம்பவும் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மாயாசுரன் அட்டகாசம் செஞ்சு, யாருடா நீ? என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய கோட்டைக்குள்ள வர உனக்கு எவ்வளவு தைரியம்? இப்போ உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஒரு நொடியில உன்னை நான் சாம்பலாக்க போறேன். அரக்கனே, உன்னை அழிக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். சஞ்சீவினி மணியையும் வனதேவதையும் விட்டுடு, இல்லனா உன்னை நான் அழிச்சிடுவேன். மாயாசுரன் அவனுடைய மாயா சக்தியால வீரையாவை தாக்க ஆரம்பிச்சான். நெருப்பு உருண்டைகளையும் விஷ பாம்புகளையும் அவன் அனுப்புனான். ஆனா வீரையா அவனுடைய தைரியத்தாலையும் நீர்தேவதை கொடுத்த சங்காலையும் அது எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருந்தான். 2 பேருக்கும் நடுவுல பெரிய போரே நடந்துச்சு. மாயாசுரன் ரொம்பவும் கோவமா, நீ சாதாரண மனிதன்தான், ஆனா உன்னை ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னுடைய உயிர் என் உடம்புக்குள்ளேயே இல்ல, அதனால உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. வீரையா சிரிச்சுக்கிட்டே, உன்னோட உயிர் அந்த கிளிக்குள்ள தானே இருக்கு. அப்படின்னு சொல்லி வீரையா கந்தர்வர்கள் சொன்ன ரகசியத்தை பயன்படுத்தி கண்ணுக்கு தெரியாம அந்த கிளிய பார்க்க போனான். அங்க இருக்கிற அரக்கர்களை அடிச்சு அந்த கிளிய கைப்பற்றினான். கிளி வீரைய கையில மாட்டின உடனேயே மாயாசுரன் பலவீனமாயிட்டான். அவன் பயத்துல நடுங்கிக்கிட்டே, வேண்டாம் வேண்டாம், அந்த கிளிய எதுவும் செஞ்சிடாத. உனக்கு என்ன வேணும்னாலும் கொடுக்கறேன். வனதேவதை, சஞ்சீவினி மணி எல்லாத்தையும் கொடுக்கறேன். அந்த கிளிய விட்டுடு. உன்ன மாதிரி அரக்கனுக்கு உலகத்துல வாழ தகுதியே இல்ல. அப்படின்னு சொல்லி வீரையா அந்த கிளியோட கழுத்தை திருகி கொண்டுட்டான். அடுத்த நிமிஷமே அந்த மாயாசுரனும் அழிஞ்சி பூமிக்குள்ள போயிட்டான். அவனுடைய மாயா சக்தி எழுந்ததுனால வனதேவதைக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. சஞ்சீவினி மணி இப்ப வீரையா கையில இருந்துச்சு. வனதேவதை வீரையாவுக்கு நன்றியை தெரிவிச்சாங்க. வீரையா, உன்னுடைய சாகசத்தை மறக்க முடியாது. நீ என்ன மட்டும் காப்பாத்தல, இந்த உலகத்தையே காப்பாத்தி இருக்க. உனக்கு எப்பவுமே நன்மைகளே நடக்கும். வீரையா வனதேவதையுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு சஞ்சீவினி மணியை எடுத்துக்கிட்டு அவனுடைய ராஜ்யத்துக்கு கிளம்புனான். அவன் திரும்பி வந்ததும் தண்ணியே இல்லாம இருந்த ஆறுல தண்ணி நிறையவே இருந்துச்சு. ஊர்ல தெரியாம இருந்த வியாதிகள் எல்லாமே தொலைஞ்சு போச்சு. மக்கள் ரொம்பவும் சந்தோஷத்துல இருந்தாங்க. உடனே அரசர் வீரையாவை கூப்பிட்டு அவனுக்கு கௌரவத்தை கொடுத்தாரு. வீரையா, நீ செஞ்ச உதவிய இந்த ராஜ்யத்து மக்களும் நானும் எப்பவும் மறக்க மாட்டோம். நான் கொடுத்த வாக்குப்படி இந்த ராஜ்யத்துல பாதியையும் என் பொண்ணு பத்மாவையும் உனக்கு கட்டி கொடுக்கறேன். வீரையா பணிவா, அரசே, எனக்கு ராஜ்யமோ அரண்மனை சுகமோ வேண்டாம். என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். உங்களுடைய ஆசீர்வாதமோ ஜனங்களுடைய அன்பும் இதுவே எனக்கு போதுமானது. இந்த சஞ்சீவினி மணியை நீங்களே வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு என்னுடைய ஊரான தர்மபுரிக்கு நிறைய வசதிகளை செஞ்சு கொடுங்க போதும். மகாராஜா வீரையாவோட கோரிக்கையை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. வீரையாவோட கோரிக்கைப்படி தர்மபுரிக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாரு. வீரையாவும் மல்லிகாவும் அவங்க ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க புகழ் எல்லா பக்கமும் பரவுச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எவன் ஒருத்தன் சுயநலமா யோசிக்காம எல்லாருடைய நன்மைக்காக யோசிக்கிறானோ அவனுக்கு கடவுள் நன்மைகளை தான் செய்வாரு. கடவுள் எப்பவுமே அவனுக்கு துணைக்கு இருப்பாரு. தீய சக்தி நல்ல சக்தி முன்னாடி என்னைக்கா இருந்தாலும் தோத்துதான் போகணும். எந்த காலத்திலயும் தீய சக்தி ஜெயிச்சதா வரலாறே இல்ல.